தரம் 11 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தில் மீண்டும் ஒரு தடவை மாணவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் கடந்த 2 வகுப்புகளாக ஒரு பாடம் ஒன்றை, ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை எவ்வாறு கணினி திரையில் பாஸ்கல் செயல்கள் மூலம் காட்சிப்படுத்துவது என்பது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அவை தொடர்பான ஒரு விரிவான விளக்கங்களை நாங்கள் கடந்த காணொளிகளில் நேரடியாகவே செய்முறை ரீதியாக பார்த்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக அங்கே நாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவை பயன்படுத்தி நாங்கள் இனிவரும் காலங்களில் அல்லது இனிவரும் வகுப்புகளில் படிப்படியாக அந்த செய்நிலைகள் எழுதுகின்ற அந்த தன்மையை அல்லது அதன் அந்த ஆற்றலை நாங்கள் படிப்படியாக அதிகரிக்கப் போகின்றோம். எனவே இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு பூரணமான ஒரு செய்நிலை ஒன்று எழுத இருக்கின்றோம். பயனர்களிடம் இருந்து, அதாவது யூசர்ஸ் அவர்களிடம் இருந்து நாங்கள் சில உள்ளீடுகளை பெற்று அந்த உள்ளீடுகளின் அடிப்படையில் சில செயற்பாடுகளை மேற்கொண்டு வெளியீடுகளை அவர்களுக்கு எவ்வாறு காட்சிப்படுத்துவது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பாய்ச்சற்கோட்டு படங்கள், போலி குறுமைகளில் பார்த்திருக்கின்றோம். இது புதிய விடயம் அல்ல. ஆனால் செய்நிரல்கள் என வரும்பொழுது அங்கே விதிமுறைகள் இருக்கும். ஏனென்றால் செய்நிரல்கள் கணினிக்கு எழுதப்படுகின்றன. எனவே அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வாறு அந்த செய்நிரல்களை எழுதுவது என்பது தொடர்பாக இப்பொழுது பார்க்கலாம். எனவே நாங்கள் அடுத்த செய்நிரலாக யாதாயினும் 2 எண்களை கூட்டுவது எவ்வாறு இந்த பாஸ்கல் செய்நிரலாக்க மொழியில் நாங்கள் விரும்பி ஏதாவது 2 எண்களை எவ்வாறு கூட்டுவது என்று பார்ப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் இவ்வாறான ஒரு பிரச்சனையை ஏற்கனவே பாய்ச்சற்கோட்டு படங்கள் அதே போன்று போலி குறுமுறைகளையும் தீர்த்திருக்கின்றோம். இப்பொழுது இங்கே நாங்கள் பாஸ்கல் செய்நிரல்களில் எவ்வாறு கணினிக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி நாங்கள் விரும்பிய 2 எண்களை கூட்டுவது என்று பார்ப்போம். நான் இதை முதலே இங்கே இந்த போர்டில் செய்ய முயற்சிக்கின்ற காரணம் இது கொஞ்சம் நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே முதலிலே நாங்கள் இங்கே இந்த ஒயிட் போர்டில் செய்ததன் பிற்பாடு, அதை நாங்கள் விளங்கியதன் பிற்பாடு கணினியில் அதை நாங்கள் செய்முறை ரீதியாகவும் பார்த்து முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை ஞாபகம் இருக்கும். ஏற்கனவே நாங்கள் ஃப்ளோ சார்ட் சூடோகோடில் பார்த்திருக்கிறோம். இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது, இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு படிமுறைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். இங்கே ஏதாவது 2 எண்களை கூட்டப் போகின்றோம். உங்களுக்கு அந்த 2 எண்களும் என்ன என்று தெரியாது. அப்போ முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது அந்த 2 எண்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களை நான் 2 எண்களை கூட்டச் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விடயம் அந்த 2 எண்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சில சந்தர்ப்பங்களை என்னிடம் கேட்பீர்கள் அல்லது நீங்களாகவே 2 எண்களையும் எடுத்துக்கொள்வீர்கள். அதே போன்று நாங்கள் இப்பொழுது கணினியில் 2 எண்களையும் கூட்டப் போகின்றோம். எனவே முதலாவதாக நாங்கள் அந்த 2 எண்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் கற்பனை செய்யலாம், நாங்கள் இப்பொழுது நாங்கள் எழுதப் போகின்ற அந்த செய்நிரல் எழுதி முடிக்கப்பட்டதன் பின்னர் அந்த கணினி திரையிலே ஒரு செய்தி ஒன்று தோன்ற வேண்டும். அதாவது உங்களுடைய முதலாவது எண்ணை உள்ளீடு செய்யுங்கள். ஆங்கிலத்தில் சொல்வதனால் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர், இவ்வாறான ஒரு மெசேஜ் ஸ்க்ரீனில் தோன்ற வேண்டும். அதை பார்க்கின்ற ஒருவர் அல்லது அதை பார்க்கின்ற அந்த ப்ரோக்ராமை, அந்த செய்நிலை இயக்குபவர் நீங்களாக வைத்துக்கொள்வோமே, நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனடியாக ஒரு எண்ணை உள்ளீடு செய்வீர்கள். இதுதான் முதலாவது படிமுறை. அதாவது ஒரு செய்தி ஒன்றை காட்சிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு எண்ணை உள்ளீடு செய்வதாக இருந்தால் நிச்சயமாக முதல் ஏதாவது ஒன்றை காட்சிப்படுத்தி இருந்தால்தான் அந்த பயனருக்கு விளங்க தான் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக நாங்கள் ஒரு செய்தி ஒன்றை காட்சிப்படுத்துவோம் ஸ்கிரீனில். எவ்வாறு பார்ப்போம். ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பிகின் எனும் ஒரு சொல்லுடன் தொடங்கும். என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர், இதுதான் என்னுடைய அந்த செய்தி, பயனருக்கு காட்சிப்படுத்த வேண்டிய செய்தி. என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர். எனவே ஏதாவது ஒரு பாடம் ஒன்றை நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டுமாயின் உங்களுக்கு தெரியும், ரைட் அல்லது ரைட் எல்லன், இவ்வாறான 2 சொற்களை நாங்கள் பயன்படுத்தலாம். இங்கே நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் இங்கே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் இங்கே ரைட் எனும் சொல்லை பயன்படுத்துகின்றேன். ரைட். இனி நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டிய அந்த சொல்லை சிங்கிள் கோடில் குறிப்பிடுவோம். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். செமிகோலன் அந்த கூற்றை, அந்த குறிக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை முடித்துக் கொள்கின்றேன்.
இப்பொழுது நீங்கள் இதை இயக்குவீர்களானால் இப்போ நான் எழுதிய இந்த ப்ரோக்ராமை இன்னும் முழுமை பெறவில்லை. முழுமை பெறாமலே இதை இயக்குவீர்களானால் உங்களுடைய திரையில் அந்த வெளியீடு காட்சிப்படுத்தப்படுகின்ற அந்த கருப்பு நிறத்திலான திரையில் என்ற ஃபர்ஸ்ட் நம்பர் என்னும் சொல் காட்சிப்படுத்தப்படும். அதற்கு அண்மையில் அந்த வரியின் இறுதியில் அந்த கேர்சர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் நாங்கள் இங்கே குறிப்பிட்டது ரைட். இப்பொழுது இதை இயக்குவர் என்ன செய்வார்? ஒரு நம்பர் ஒன்று, ஏதாவது ஒரு நம்பரை அந்த இடத்தில் கேர்சர் எங்கு இருக்கின்றதோ அங்கு தட்டச்சிடுவார். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றால், அந்த குறிக்கப்பட்ட எண்ணை அவர் உள்ளீடு செய்கின்ற அந்த எண்ணை நாங்கள் ஒரு இடத்தில் கொண்டே சேமிக்க போகின்றோம். உதாரணத்துக்கு நான் N1 என்னும் ஒரு இடத்தில் அல்லது ஒரு பெட்டியில் ஒரு பாக்ஸ் என்றை இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். ஒரு N1 என்னும் ஒரு பெட்டி ஒன்றினுள் நான் கொண்டே அதை சேமிக்க போகின்றேன். ஏனென்றால் அவர் உள்ளீடு செய்கின்ற இந்த எண் எனக்கு கூட்டுவதற்கு தேவைப்படுகின்றது. எனவே தற்காலிகமாக ஒரு பெட்டியிற்குள்ளே அதை நான் இட்டுக்கொள்கின்றேன் அல்லது சேமித்துக் கொள்கின்றேன். N1 என்னும் ஒரு பாக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோமே. N1 ஒரு பாக்ஸ் N1 என்னும் பேரில் இருக்கின்றது. இந்த பாக்ஸுக்குள்ளே அவர் உதாரணத்துக்கு 100 உள்ளீடு செய்தார். இந்த N1 என்னும் அந்த பாக்ஸில் கொண்டே 100 உள்ளீடு செய்ய போகின்றேன். எனவே அதை இங்கே பாஸ்கல் முறையில் எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். அவர் உள்ளீடு செய்கின்ற குறிக்கப்பட்ட எண்ணை நாங்கள் சேமிப்பதாயின் ரீட் எனும் ஒரு சொல்ல ஒரு கட்டளை இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. ரீட். நாங்கள் எங்கே ரீட் பண்ணுகிறோம்? இங்கே ரீட் பண்ணுகிறோம் அல்லது ரீட் பண்ணப்படுகின்றது என்று சொல்வது யாதெனில் நாங்கள் சேமிக்கின்றோம் என்ற அர்த்தம். நாங்கள் குறிக்கப்பட்ட உதாரணத்துக்கு அவர் 100 உள்ளீடு செய்திருந்தால் அந்த 100 கொண்டு போய் நான் இப்பொழுது அந்த N1 என்னும் அந்த இடத்தில் அந்த பாக்ஸில் சேமிக்க போகிறேன். அதாவது நான் இந்த செயலாக்க மொழி தொடர்பான சொற்களில் நான் கதைப்பதனால் அந்த N1 என்னும் அந்த பெட்டியில் அல்லது அந்த இடத்தில் நான் இப்பொழுது கொண்டு போய் அந்த 100 ரீட் பண்ணி வைக்க போகிறேன், அதாவது சேமித்து வைக்க போகிறேன். எனவே ரீட் N1 என எழுத வேண்டும். இதுவும் ஒரு கூற்று. எனவே செமிகோலன் போட்டு முடித்துக் கொள்கிறேன். ஒரு தடவை பாருங்கள். இந்த மெசேஜ் இந்த பாடம்தான் திரையில் காட்சிப்படுத்தப்படும். அதை பார்க்கின்ற ஒரு பயனர், ஒரு நபர் ஒரு எண்ணை உள்ளீடு செய்வர். எந்த எண்ணையும் அவர் உள்ளீடு செய்யலாம். எனவே அந்த எண் உள்ளீடு செய்யப்பட்டவுடன் இப்பொழுது நான் கணனிக்கு சொல்கின்றேன், அந்த எண்ணை N1ற்குள் ரீட் பண்ணிவிடு, அதாவது N1ற்குள் அதை சேமித்து விடு. ஏற்கனவே நாங்கள் N1 என்னும் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த N1ற்குள் இப்பொழுது இவர் 100 உள்ளீடு செய்திருந்தால் அந்த 100 சேமிக்கப்பட்டிருக்கு. எனவே இங்கே நாங்கள் இதில் எழுதுகின்ற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு அறிவுறுத்தல், கணனிக்குரிய ஒவ்வொரு அறிவுறுத்தல், ஒவ்வொரு வரியும் கணனிக்கு ஏதோ ஒரு விடயத்தை அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றது, ஏதோ ஒரு விடயத்தை கூறிக்கொண்டிருக்கின்றது. நீ இதை செய் சொல்லி. இங்கே முதலாவது லைன் சொல்லிச்சது கணனிக்கு ரைட் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் என்பதை காட்சிப்படுத்து. இரண்டாவது வரி சொல்கின்றது அந்த குறிக்கப்பட்ட பெருமானத்தை N1 எனும் ஒரு இடத்தில் கொண்டே செமி. இப்பொழுது 2 வரிகள் எழுதியிருக்கின்றோம். இந்த 2 வரிகளும் எழுதப்பட்டதன் நோக்கம் ஒரு எண்ணை பெற்று பயனிடமிருந்து பெற்று அதை ஒரு இடத்தில் சேமிப்பது. இவ்வாறாக நாங்கள் இப்பொழுது 2வது எண்ணையும் பெற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் எழுதி கொண்டிருக்கின்ற தீர்த்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை யாதாயிரம் இரு எண்களை கூட்டுவது. எனவே இப்பொழுது எங்களுக்கு 2வது எண் தேவைப்படும். இப்பொழுது 2வது எண்ணையும் பெற்றுக்கொள்வோம். எனவே மீளவும் ஒரு செய்தியை பயனருக்கு காட்சிப்படுத்த வேண்டும். என்ற யுவர் செகண்ட் நம்பர், உங்களுடைய 2வது எண்ணை உள்ளீடு செய்யுங்கள். இவ்வாறாக நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டும். எனவே ரைட் என்ற செகண்ட் நம்பர் இப்பொழுது திரையில் என்ற செகண்ட் நம்பர் எனும் சொற்றொடர் காட்சிப்படுத்தப்பட்டு அவ்வரியின் இறுதியில் அந்த கேர்சர் நிறுத்தப்பட்டிருக்கும். எனவே பயனர் தன்னுடைய உள்ளீட்டை செய்வதற்கு ஆயத்த நிலையில் அந்த கேர்சர் அங்கே காணப்படுகின்றது. இப்பொழுது பயனர் ஒரு எண்ணை உள்ளீடு செய்வர். அவர் தனக்குரிய எந்த ஒரு எண்ணையும் உள்ளீடு செய்யலாம்.
அவர் உள்ளீடு செய்கின்ற அந்த எண்ணை இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இன்னொரு பாக்ஸில் அல்லது இன்னொரு இடத்தில் கொண்டே சேமிக்க போகின்றோம். உதாரணத்துக்கு N2 என எடுத்துக்கொள்வோம். N2 எனும் இன்னொரு பெட்டி, இன்னொரு பாக்ஸ். அந்த N2 கொண்டே நாங்கள் அதை சேமிக்க போகின்றோம். எனவே உங்களுக்கு N1 எனும் ஒரு இடத்தில் சேமிப்பதாயின் எவ்வாறு எழுத வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதே போன்று N2ல் நீங்கள் அதை சேமிப்பதாக இருந்தால் N2 என எழுத வேண்டும். மிக இலகுவான செய்யுங்கள். இங்கே நீங்கள் உங்களை குழப்புவதற்காக எந்த ஒரு வசனமோ அல்லது எந்த ஒரு சொற்பதங்களும் இல்லை, மிக இலகுவானது. இந்த ஐடியாவை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தால் இவ்வாறான எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் மிக இலகுவாக தீர்த்துக் கொள்ளலாம். எனவே நீங்கள் பார்க்கலாம், உங்களிடம் 2 எண்கள் இப்பொழுது இருக்கின்றன. அந்த 2 எண்களும் N1 எனும் ஒரு இடத்திலும் N2 எனும் இன்னொரு இடத்திலும் இருக்கின்றன. இன்னும் செய்திகள் முடிவடையவில்லை. காரணம், நாங்கள் இந்த 2 எண்களையும் கூட்டவில்லை. அதே போன்று கூட்டி வந்த அந்த பெருமானத்தை திரையில் மீளவும் காட்சிப்படுத்தவில்லை. எனவே இப்பொழுது நான் என்ன செய்ய போகின்றேன் என்றால், இந்த N1 எனும் இடத்திலும் N2 எனும் இடத்திலும் இருக்கும் அந்த 2 எண்களையும் இப்பொழுது கூட்டப் போகின்றேன். எனவே உங்களுக்கு தெரியும், கூட்டுவதாயின் N1 கூட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த குறியீடு பிளஸ் N2, N1 plus N2. இப்பொழுது இந்த எண் பெருமானங்கள் 2ஐயும் கூட்டி, அங்கே ஏதோ ஒரு எண் பெருமானம் இருக்கும், அந்த 2 எண் பெருமானங்களையும் கூட்டி கூட்டப்பட்டு வந்த அந்த மொத்த பெருமானத்தை கொண்டு போய் நான் இன்னொரு இடத்தில் சேமிக்க போகின்றேன். உதாரணத்துக்கு N1ல் 100 இருக்கின்றது என்று வைத்தால், N2ல் 50 இருக்கின்றது என்று வைத்தால், இது ரெண்டையும் நான் இப்பொழுது கூட்டுகின்றேன். அதன் அர்த்தம் 100 சக 50, எனவே 180 கிடைக்கின்றது. அந்த 180ஐ கொண்டு போய் நான் இன்னொரு பாக்ஸில், உதாரணத்துக்கு TOT எனும் ஒரு பாக்ஸில் சேமிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். TOT நான் என்ன பெயரில் நான் வழங்கலாம், நான் இப்பொழுது TOT என ஒரு அர்த்தத்துடன் வழங்கியிருக்கிறேன். டோட்டல் என்பது TOT. எனவே TOT எனும் ஒரு பாக்ஸில் ஒரு இடத்தில் சேமிக்க போகிறேன். எனவே N1ஐயும் N2ஐயும் கூட்டி கிடைக்கப்பெறுகின்ற அந்த பெருமானத்தை நான் TOT எனும் ஒரு இடத்தில் சேமிக்கிறேன். மிக கவனமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது ரெண்டையும் கூட்டி கிடைக்கப்பெறுகின்ற பெருமானத்தை நாங்கள் TOTயில் சேமிக்கின்றோம். அதை நாங்கள் ஒப்படைக்கின்றோம் என்று சொல்லுவோம். செயலாக்க பதத்தில் ஆங்கிலத்தில் அசைன் செய்தல் என்று சொல்லப்படும். எனவே இங்கே அசைன் செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற குறியீடு ஒரு கோலன், அதைத் தொடர்ந்து சமன் அடையாளம். இதுதான் அசைனுக்குரிய குறியீடு. நாங்கள் ஃப்ளோ சார்ட் சூடோ கோட்டில் சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த ஈக்குவல் அடையாளம், சமன் அடையாளத்தை நாங்கள் அசைன்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகின்றோம். அங்கும் கூட அது அசைன்மெண்ட் தான். அங்கும் கூட நீங்கள் சொல்ல முடியாது TOT சமன் N1 plus N2 என்று. அங்கு கூட அது அசைன்மெண்ட் தான். ஆனால் அங்கே அசைன்மெண்ட் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டது. ஆனால் இங்கே நாங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அறிவுறுத்தல்கள் எழுதி கொண்டிருக்கின்றோம். எனவே TOT இது அசைன்மெண்ட் N1 plus N2, இதுவும் ஒரு கூற்று என செமிகோலனுடன் அதை முடித்துக் கொள்கின்றோம். மீளம் ஒரு தடவை பாருங்கள். இந்த வரியை N1க்குள் ஒரு பெருமானம் இருக்கின்றது, N2க்குள் இன்னொரு பெருமானம் இருக்கின்றது. அது ரெண்டையும் நாங்கள் கூட்டி கூட்டப்பட்ட எங்களுக்கு கிடைத்த அந்த பெருமானத்தை சேமித்துக் கொள்கின்றோம், ஒப்படைத்துக் கொள்கின்றோம். எங்கென்றால் இன்னொரு இடத்தில், அந்த இடத்துக்கு நான் பேர் வைத்திருக்கின்றேன் TOT. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய இறுதி பெருமானம் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அந்த இறுதி பெருமானம் எங்கே இருக்கின்றது என்றால் TOT என்னும் ஒரு இடத்தில் இருக்கின்றது. நீங்கள் இந்த வரியோடு நீங்கள் இப்பொழுது எண்டை போட்டு இந்த ப்ரோக்ராமை முடிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய ப்ரோக்ராம், உங்களுடைய செய்நிரல் இயங்கும், எந்த ஒரு தவறும் இல்லாமல் இயங்கும். ஆனால் இதிலே நாங்கள் நீங்கள் பார்க்கலாம், N1ஐயும் N2ஐயும் கூட்டி அதால் கிடைக்கின்ற அந்த பெருமானம் இப்பொழுது TOTயில் தான் சேமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த TOTயில் சேமிக்கப்பட்டிருக்கிறதால் நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுடைய வெளியீடு ஸ்கிரீனில், அதாவது திரையில் தோன்ற வேண்டும். ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், உங்களுடைய 2 எண்களும் கூட்டப்பட்டு கிடைக்கிற பெருமானம் TOT எனும் ஒரு இடத்தில் இருக்கின்றது. அந்த TOT எனும் இடம் எங்கு இருக்கின்றது, அது தொடர்பான மேலதிக விளக்கங்களை நான் தொடர்ந்து வருகின்ற செய்முறை ரீதியான விளக்கத்தில் நான் அதை உங்களுக்கு வழங்குவேன். இப்பொழுது அது ஏதோ ஒரு இடம் என்று எடுத்துக்கொள்வோம். எனவே உங்களுடைய
உங்களுடைய பெருமானம் கிடைக்க பெற்றாச்சு. ஆனால் அந்த பெருமானம் TOT எனும் இடத்தில் காணப்படுகின்றதை ஒழிய உங்களுடைய கணனி திரைக்கு வராது. எனவே அதை கணனி திரைக்கு நீங்கள் கொண்டு வந்து காட்சிப்படுத்துவதாயும், நீங்கள் உங்களுக்கு தெரியும் வெளியீடுகளை காட்சிப்படுத்துவதாயும் நாங்கள் கட்டாயமாக ரைட் அல்லது ரைட் எனும் கட்டளையை பயன்படுத்த வேண்டும். எனவே இங்கே ரைட் எனும் கட்டளை பயன்படுத்தி நாங்கள் எதை ரைட் பண்ண போகிறோம், எதை வெளியீடாக காட்ட போகிறோம், TOT எனும் அந்த இடத்தில் இருக்கும் சொல்லை காட்சிப்படுத்த போகின்றோம். எனவே TOT செமிகோலன். எனவே இங்கே நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் இதில் TOT என்பதை செமிகோலனுக்குள் குறிப்பிடவில்லை. காரணம், செமிகோலனுக்குள் நாங்கள் குறிப்பிடுவது ஏதாவது ஒரு பாடம், ஒரு டெக்ஸ்டை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவதாக இருந்தால் மட்டும். இங்கே நாங்கள் வெளியீடாக காட்ட முயற்சிப்பது இந்த TOT எனும் இடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெருமானத்தை, ஒரு எண்ணை. நாங்கள் இந்த TOT என்னும் அந்த சொல்லை காட்சிப்படுத்த முயற்சிக்கவில்லை, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டப்பட்ட பெருமானத்தை. எனவே இங்கே சிங்கிள் கோட் மேற்கோள் குறி பயன்படுத்தக்கூடாது. அந்த கூட்டை முடித்துக் கொள்கின்றோம். இறுதியில் இறுதியாக இவ்வாறாகத்தான் இந்த யாதாயும் 2 எண்களை கூட்டுகின்ற இந்த பிரச்சனை காணப்படும். ஆனால் இதிலே சில தவறுகள் காணப்படுகின்றன. அந்த தவறுகளோடு தான் நான் இந்த செய்தியில் எழுதியிருக்கின்றேன் என்றால் அவ்வாறு எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை விளங்கும் என்றபடியால் நான் அவ்வாறு எழுதியிருக்கிறேன். அந்த தவறுகளை ஒரு தடவை நாங்கள் எடுத்து அதை எவ்வாறு தீர்த்து கொள்வது என்று பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கலாம், முதலாவதாக எப்பொழுதுமே ஒரு செய்திகள் ஒவ்வொரு வரியாக மேலிருந்து கீழ் நோக்கித்தான் இயங்கும். இப்பொழுது கணனி உங்களுடைய இந்த லைன், அதாவது ரைட் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் என்பதை வாசிக்கும் பொழுது ரைட் எனும் ஒரு கட்டளை காணப்படுவதால் உங்களுக்கு திரையில் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் எனும் அந்த சொற்றொடர் காட்சிப்படுத்தப்படும். அதே நேரம் அதற்கு பக்கத்தில் அந்த வரியின் இறுதியில் கர்சர் நிறுத்தப்பட்டிருக்கும். மிக கவனமாக நான் சொல்வதை கவனியும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஒரு எண்ணை உள்ளீடு செய்கிறீர்கள். நான் சொன்னது போல 100ஐ உள்ளீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நீங்கள் 100ஐ உள்ளீடு செய்யும் பொழுது நான் இங்கே சொல்லியிருக்கின்றேன், N1 எனும் ஒன்றில், அதாவது பெட்டியில் ஒரு இடத்தில் நீங்கள் அதை கொண்டு போய் சேமி. ரீட் N1 என்பது அதற்குள் சேமித்துக்கொள். ரீட் என்பது இங்கே ஒரு வகையில் சேமிக்கின்ற ஒரு செயற்பாடை தான் குறிக்கின்றது. இப்பொழுது ஒரு பிரச்சனை கணனிக்கு ஏற்படுகின்றது என்னவென்றால், அந்த N1 என்பது கணனிக்கு விளங்கவில்லை. அது N1க்குள் கொண்டு போய் அந்த பெருமானத்தை சேமிக்க சொல்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது பிரச்சனை, கணனிக்கு அந்த N1 அல்லது N1 எங்கு இருக்கின்றது, இவ்வாறான விளக்கம் கணனிக்கு தெரியாது. இப்பொழுது கணனி என்ன செய்யும், தன்னால் அந்த விடயத்தை செய்ய முடியாது. N1 என்பது தனக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை, அது எங்கு இருக்கின்றது ஒன்றுமே தெரியாது. எனவே இப்பொழுது கணனி சொல்லும், என்னால் அதை செய்ய முடியாது. ஒரு வழிச்செய்தி, ஒரு எரர் மெசேஜ் ஒன்றை உங்களுக்கு திரையில் காட்டும். எனவே இந்த செய்நிரல் உண்மையாக இயக்கப்படும் போது சரியாக இயங்காது. வழிச்செய்தியுடன் இடையிலேயே அது முடிவுறுத்தப்படும். பிரச்சனை இந்த இடத்தில் இருக்கின்றது. ரீட் N1 என்னும் பொழுது இந்த N1 என்பதை கணனியால் சரியாக விளங்கிக் கொள்ள முடியாது. N1 எங்கு இருக்கின்றது அல்லது N1 என்பது என்ன, நீங்கள் சொல்கிறீர்கள் N1க்குள் கொண்டு போய் அதை சேமி என்றால் அந்த N1 யார் என்று தெரியாது. எனவே நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது முக்கியமானது, நாங்கள் இந்த வரி எழுதுவதற்கு முதல் ஆரம்பத்திலேயே ஒரு விடயத்தை கணனிக்கு சொல்லியிருக்க வேண்டும். இந்த N1 என்பது நாங்கள் ஒரு அறிமுகம், N1 என்பது அல்லது கணனியில் இவர் எங்கு இருக்கின்றார், இவ்வாறான ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை வழங்கிய பின்னர் இந்த வரியை எழுதியிருப்போமே ஆனால் கணனி மிக இலகுவில் விளங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் விட்ட தவறு, அந்த N1 தொடர்பாக எந்த ஒரு அறிமுகத்தையும் மேல் வழங்காது நேரடியாகவே ரீட் என குறிப்பிடும் பொழுது கணனியால் அந்த N1க்குள் கொண்டு போய் எங்களுடைய எண்ணை சேமிக்க முடியாமல் இருக்கின்றது. எனவே நாங்கள் இப்பொழுது செய்ய போன்றோம் என்னென்றால், அந்த குறிக்கப்பட்ட N1 என்பதை கணனிக்கு அறிமுகப்படுத்த போன்றோம். எனவே இது எங்கு எழுத வேண்டுமா என்றால், இந்த
begin என்பதற்கு மேல் எழுத வேண்டும். எனவே பார்க்கலாம் எவ்வாறு அந்த அறிமுகத்தை செய்வது. நாங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற N1 என்பது ஒரு ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் N1 என்னும் இடத்தில் கொண்டு போய் அதை சேமி என நாங்கள் குறிப்பிடும் பொழுது கணினிக்கு அது விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எனவே எங்களுக்கு வலை செய்தி எரர் மெசேஜை தருகின்றது. எனவே பார்ப்போம் எவ்வாறு இதை அறிமுகப்படுத்துவது என்று. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் நாங்கள் வளமையாக எழுதுகின்ற அந்த ப்ரோக்ராம் அந்த குறிக்கப்பட்ட லைன் இருக்கு. நான் இங்கே அதை தவிர்த்துக் கொள்கிறேன். ப்ரோக்ராம், நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு பெயர் வைக்கலாம். அதைத் தொடர்ந்து செமிகோலனுடன் அதை முடித்துக் கொள்வோம். அது வளமையாக நாங்கள் எழுதக்கூடிய முதலாவது லைன். இப்பொழுது நான் இந்த N1க்கு ஒரு அறிமுகம் வழங்கப் போகிறேன். இந்த இடத்தில் தான் நான் ஆரம்பத்திலே இந்த N1ஐயும் N2ஐயும் TOT-ஐயும் உங்களுக்கு ஒரு பெட்டி அல்லது ஒரு இடம் எனும் ஒரு முறையில் நான் விளங்கப்படுத்தினேன் அல்லது அறிமுகப்படுத்தினேன். ஏனென்றால் சேமிப்பதற்காகவே இருப்பதால் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போன்ற ஒரு தோற்றத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு ரீதியில் நான் அதை வழங்கியிருந்தேன். இப்பொழுது நாங்கள் அதற்குரிய சரியான பெயருக்கு வருவோம். நாங்கள் இதை ஃப்ளோ சார்ட் சூடோ கோடில் கூட அந்த சரியான சொற்பதத்தை நான் பயன்படுத்தி இருக்கின்றேன். என்றாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பதத்தை எடுத்துக்கொள்வது அல்லது அறிமுகப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். இப்பொழுது இந்த N1 என குறிப்பிடப்படுவது இங்கே ஒரு மாறி, ஒரு வேரியபிள் என அழைக்கப்படும். அதை நாங்கள் ஒரு மாறி என குறிப்பிடுகின்றோம். ஆங்கிலத்தில் வேரியபிள் என சொல்வார்கள். இந்த வேரியபிள் என்பது இங்கே பார்க்கலாம், நீங்கள் N1 ஒரு மாறி, ஒரு வேரியபிள் என குறிப்பிடுகின்றேன். இப்பொழுது N1 என்று குறிப்பிடுவது ஒரு மாறி என்ற பெயர் ஏன் வந்தது என்றால் அதற்குள் சேமிக்கப்படக்கூடிய பெருமானங்கள் மாற்றமடைந்து கொண்டிருக்கும். எப்பொழுதுமே நிலையானதாக இருக்காது. ப்ரோக்ராம் இயங்கும் பொழுது அந்த பெருமானங்கள் மாற்றமடைந்து கொண்டிருக்கும் என்பதால் அதை மாறி என அழைக்கின்றோம். ஆனால் அந்த மாறி எனும் பொழுது அதனுடைய உண்மையான விளக்கம் அல்லது உண்மையான அர்த்தம் யாதெனில், எங்களுடைய பிரதான நினைவகம், அதாவது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிரதான நினைவகம், மெயின் மெமரி, நாங்கள் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரெம்மை தான், அல்லது தமிழில் சொல்வதனால் தற்போக்கு பெருவழி நினைவகத்தை தான் பிரதான நினைவகம் என குறிப்பிடுவோம். உண்மையில் இங்கே நாங்கள் N1 சேமிக்க சொல்வது, உங்களுடைய பிரதான நினைவகத்தில் N1 எனும் ஒரு சிறிய ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்தில் தான் நாங்கள் இங்கே சேமிக்க சொல்கிறோம். அதுதான் இதனுடைய விளக்கம். இதுதான் பிரதான நினைவகம் எடுத்துக்கொண்டால், இதை நாங்கள் ரெம் எடுத்துக்கொண்டால், இந்த ரெம்முக்குள் ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துக்கு நாங்கள் இங்கே N1 என பெயரிட்டிருக்கின்றோம். அப்படி பார்த்தால் இங்கே N1க்குள் சேமி என நான் கணினிக்கு அறிவுறுத்தலை வழங்குவதன் அர்த்தம், என்னுடைய பிரதான நினைவகத்தில் N1 எனும் ஒரு இடத்தில் கொண்டு போய் சேமி எனத்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். அதனால் தான் கணினிக்கு அது விளங்கவில்லை. ஏனென்றால் N1 என்பது எங்கு இருக்கின்றது அல்லது அது என்ன என்பதை நாம் மேலே குறிப்பிடவில்லை. எனவே இப்பொழுது பார்ப்போம், நான் இப்பொழுது இந்த N1 என்பது எங்கு இருக்கின்றது, அது எவ்வாறான விடயங்களை சேமிக்க போன்றது என்பதை நான் இங்கே சொல்ல போகிறேன். எனவே N1 என்பது ஒரு மாறி என குறிப்பிட்டேன். இப்பொழுது நாங்கள் எழுத போகின்ற அந்த வரி மாறியை அறிமுகப்படுத்துவது. நாங்கள் இந்த செயல்களில் பயன்படுத்தக்கூடிய மாறிகள் எத்தனை இருந்தாலும் அத்தனை மாறிகளையும் நாங்கள் அங்கே அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே நாங்கள் இப்பொழுது மாறியை அறிமுகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் அதை அறிமுகப்படுத்த வேண்டும். இதை நாங்கள் இங்கே தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப மொழியில் சொல்வதாக இருந்தால் மாறியை பிரகடனப்படுத்துவது என குறிப்பிடுவோம். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக மாறியை அறிமுகப்படுத்துவது என குறிப்பிட்டேன். இதற்குரிய சரியான சொற்பதம் மாறியை பிரகடனப்படுத்துவது. அதனுடைய அர்த்தம் அறிமுகப்படுத்துவது. எனவே இங்கே நாங்கள் முதல் VAR என குறிப்பிட வேண்டும். VAR, வேரியபிள் எனும் அந்த சொல்லின் முதல் 3 எழுத்துக்கள் VAR. அதைத் தொடர்ந்து இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்ற அல்லது நாங்கள் பயன்படுத்த இருக்கின்ற அந்த மாறியின் பெயரை குறிப்பிட வேண்டும். இங்கே நாங்கள் N1 எனும் ஒரு மாறியைத்தானே குறிப்பிட இருக்கின்றோம். எனவே VAR N1. அதைத் தொடர்ந்து ஒரு கோலன் அடையாளம். அதற்கு பிற்பாடு அதற்கு அடுத்ததாக நாங்கள் எழுத வேண்டியது இந்த குறிக்கப்பட்ட மாறியினுள் நாங்கள் சேமிக்க வேண்டிய தரவின் வகைகள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் இந்த குறிக்கப்பட்ட N1 எனும் இந்த மாறியில் நாங்கள் சேமிக்கின்ற தரவு ஒரு முழு
நான் இங்கே முழு எண்களை கூட்டுவது தொடர்பாகத்தான் இதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனவே இங்கே நாங்கள் சேமிக்க வேண்டிய அந்த தரவின் வகை முழு எண். சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் தசத்துடன் கூடிய எண்களை கூட்டுவதாக இருந்தால் நீங்கள் அங்கே சேமிக்க வேண்டிய அந்த தரவின் வகை தசத்துடன் கூடிய எண்கள். இன்னும் சில செய்நிரல்களில் நீங்கள் இவ்வாறான மாறிகளினுள் ஏதாவது பெயர்களை சேமிக்க வேண்டியிருந்தால் அங்கு ஆங்கில எழுத்துக்களை சேமிக்க வேண்டியிருக்கும். எனவே இப்பொழுது நான் குறிப்பிட வேண்டும், இந்த N1 எனும் அந்த மாறியினுள் நாங்கள் சேமிக்கக்கூடிய அந்த தரவு எவ்வகையானது, முழு எண்ணா, தசமா அல்லது எழுத்துக்களா, இவ்வாறு குறிப்பிட வேண்டும். இது தொடர்பான விரிவான விளக்கம் நாங்கள் அடுத்து வரும் காணொலிகளில் பார்ப்போம். இப்பொழுது நான் முழு எண் என குறிப்பிட்டிருக்கிறேன். இங்கே முழு எண் என்றால் அதை நாங்கள் இங்கே பாஸ்கல் செய்நிரலில் இன்டீஜர் என குறிப்பிடுவோம். முழு எண்கள் இங்கே பாஸ்கலில் இன்டீஜர் என அழைக்கப்படுகின்றது. எனவே நான் இதில் இன்டீஜர் என குறிப்பிட வேண்டும். இன்டீஜர் இது ஒரு கூற்று, எனவே இதை செமிகோலன் கொண்டு முடிவுறுத்த வேண்டும். எனவே மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம். இங்கே நான் எழுதியிருக்கின்ற இந்த வரி அல்லது இந்த அறிவுறுத்தல் கணனிக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது நான் பிற்பாடு பயன்படுத்த வேண்டிய அந்த மாறிகள் யாவை என அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதில் முதலாவது மாறி N1. எனவே மாறியை அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் BAR என்னும் ஒரு சொல்லை பயன்படுத்தி மாறியின் பெயர், நான் இங்கே மாறிக்கு நாங்கள் பெயர் வைக்கும் பொழுது கூட இங்கே விதிகள் இருக்கின்றன. அதை நாங்கள் அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஏனென்றால் விதிகளை அறிமுகப்படுத்தி விட்டு நாங்கள் செய்நிரல்களை எழுதுவதை விட ஒரு செய்நிரலில் நாங்கள் மாறிகளை பயன்படுத்தி அதிலிருந்து சில அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் அந்த பெயர்களை அல்லது பெயர்களுடன் சம்பந்தப்பட்ட விதிகளை நாங்கள் அறிந்து கொள்வது சிறப்பானது. எனவே நாங்கள் இங்கே N1 என குறிப்பிட்டிருக்கின்றேன். எனக்கு அந்த விதிகள் தெரிந்தபடியால் அந்த விதிகளை பயன்படுத்தித்தான் நான் பெயரிட்டிருக்கின்றேன். அந்த விதிகள் எவ்வாறானவை அல்லது என்னென்ன விதிகள் இருக்கின்றன என நாங்கள் தொடர்ந்து வரும் காணொலிகளில் பார்ப்போம். N1 கோலன் அடையாளம் இங்கே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த குறிக்கப்பட்ட மாறியினுள் சேமிக்கப்படக்கூடிய தரவுகள் எவ்வகையானவை. நாங்கள் இங்கே முழு எண்களை கூட்டுகின்றோம். முழு எண்கள் என்றால் பாஸ்கல் செய்நிரலில் அவை இன்டீஜர் என அழைக்கப்படும். எனவே இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த N1 அதாவது மாறி என்பது ஒன்றுமில்லை, உங்களுடைய பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு லொகேஷன். பிரதான நினைவகம் ரேமில் அதிகமான இடங்கள் இருக்கலாம். தரவுகளை சேமிப்பதற்காக மிக பெரிய அளவிலே அங்கே இடங்கள் அமைந்திருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் நாங்கள் இங்கே மாறி என்று சொல்கின்றோம். எனவே மாறி என அந்த பெயர் இருப்பது அதில் சேமிக்கப்பட்டிருக்கிற பெருமானங்கள் மாற்றமடையலாம் என்பதால் அந்த பெயர் வந்ததை ஒழிய மாறி என்றால் என்ன என உங்களுக்கு பரீட்சையில் கேட்கப்படும் பொழுது நீங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும், பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஒதுக்கப்படக்கூடிய ஒரு இடத்தை தான் நாங்கள் மாறி என அழைப்போம். எனவே இங்கே N1 எனும் ஒரு இடம் பிரதான நினைவகத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதான நினைவகத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் இன்டீஜர் முழு எண்களைத்தான் சேமிக்கலாம். இப்பொழுது N1 என்பது R என்பது கணனிக்கு நன்கு விளங்கிவிட்டது. ஏனென்றால் N1 என்னும் ஒரு இடம் பிரதான நினைவகத்தில் ஒதுக்கப்பட்டாச்சு. இதற்கு பிறகு நீங்கள் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் N1 என குறிப்பிடும் பொழுது கணனிக்கு அங்கே குழப்பம் வராது. ஏனென்றால் N1 இந்த வரியை கடந்துதான் கீழ் வரிகளுக்கு கணனி சென்று இருக்கும். எனவே மேலுள்ள வரியை விளங்கி அதை செயற்படுத்தி அந்த N1 எங்கு இருக்கின்றது என அறிந்ததன் பிற்பாடு நீங்கள் குறிக்கப்படுகின்ற அந்த எங்கெல்லாம் நீங்கள் N1 குறிப்பிடுகிறீர்களோ அதை கணனி மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளும். எனவே நாங்கள் இப்பொழுது N1 அறிமுகப்படுத்திவிட்டோம். எனவே இந்த செய்நிரலை மீளவும் நீங்கள் ஒரு தடவை கம்பைல் பண்ணி அதை இயக்குவீர்களானால், ரன் பண்ணுவீர்களானால் உங்களுக்கு மீளவும் எரர் மெசேஜ் அதாவது வழிச்செய்தி தான் தோன்றும். காரணம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு எண்ணை உள்ளீடு செய்கிறீர்கள், 100ஐ உள்ளீடு செய்கிறீர்கள். அந்த 100 N1 ரீட் N1 இப்பொழுது கணனிக்கு விளங்கி இருக்கும். ஏன் N1 என்பது R என்பது நீங்கள் மேலே சொல்லிவிட்டீர்கள். எனவே இப்பொழுது N1 என்னும் ஒரு இடத்தில் கொண்டு போய் 100ஐ சேமித்துவிடும். அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த லைனை பாருங்கள், என்டர் செகண்ட் நம்பர் அதை கூட கணனி சரியாக வாசித்து கர்சரை இறுதியில் நிறுத்தும். அங்கே நீங்கள் 50 எனும் எண்ணை நீங்கள் உள்ளீடு செய்யும் பொழுது என்ன நடக்கும்? அடுத்த வெளியே பாருங்கள், N2வில் அதை சேமிக்க சொல்கிறீர்கள். இப்பொழுது பிரச்சனை,
N2 என்பது யாரு, N2 எங்கு இருக்கின்றது, இவ்வாறான விடயங்கள் கணனிக்கு தெரியாது. ஏனென்றால் ஆரம்பத்திலே கணனிக்கு N2 என்பது யார் என்பதை நீங்கள் குறிப்பிடவில்லை. எனவே எவ்வாறு இதை நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்களோ அதே போன்று N2ஐ நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். எனவே நாங்கள் அடுத்த வரியில் நீங்கள் VAR என்பது ஒரு தடவை எழுதினால் போதும், திருப்பி VAR எழுத வேண்டியதில்லை. எனவே N2 என குறிப்பிடுங்கள். உங்களுடைய இரண்டாவது மாறியின் பெயரை குறிப்பிடுங்கள். கோலன் விதிமுறைக்கு உட்பட்டே நான் அதை எழுதிக் கொள்கின்றேன், கோலன் அடையாளம் போட்டு. இனி அதற்கு பக்கத்தில் இதற்குள் சேமிக்கக்கூடிய தரவு வகை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் முழு எண்களைத்தான் கூட்டிக் கொள்கின்றோம். மற்ற தசத்துடன் கூடிய எண்களை கூட்டுவதானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இதற்கு பிறகு அல்லது செய்முறை ரீதியாக அதை விளங்கப்படுத்தும் பொழுது அதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இப்பொழுது முழு எண் என்றே வைத்துக் கொள்வோம். நாங்கள் கூட்டுகின்ற எல்லா எண்களும் முழு எண்கள். எனவே இப்பொழுது கூட இரண்டாவது எண்ணும் முழு எண். எனவே அதையும் இன்டிஜர் என விட்டுக்கொள்கின்றேன். எனவே இப்பொழுது N2 எனும் ஒரு மாறி அங்கே பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய பிரதான நினைவகத்தில் இன்னொரு இடம் ஒதுக்கப்பட்டு அது N2 என பெயரிடப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இங்கே மாறிகள் என குறிப்பிடுவது பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய இடங்களை. இப்பொழுது N2 எனும் இன்னொரு இடம் அங்கு தோற்றுவிக்கப்பட்டு விட்டது. நான் இங்கே குறிப்பிடுகின்றேன், அங்கும் கூட இன்டீஜர் முழு எண்களை மட்டும்தான் சேமிக்க முடியும். இப்பொழுது நீங்கள் இந்த செயல்களை இயக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், முதலாவது வரி அங்கு இயக்கப்பட்டு நீங்கள் வழங்கக்கூடிய அந்த 100 எனும் ஒரு எண் இங்கே எண்மண்ணில் சேமிக்கப்படும். அதே போன்று அடுத்த பாடம் அடுத்த சொத்துடன் காட்சிப்படுத்தப்படும் இந்த செகண்ட் நம்பர். இப்பொழுது உதாரணத்துக்கு நீங்கள் அங்கே 50ஐ உள்ளீடாக வழங்கினால் இப்பொழுது அந்த N2 எனும் இடத்தில் 50 சேமிக்கப்படும். இப்பொழுது அங்கே பிரச்சனை பெறாத காரணம் என்னவென்றால், இந்த N2 யார் என்பதை நீங்கள் அறிமுகப்படுத்தி விட்டீர்கள். N2 எனும் ஒரு இடம் பிரதான நினைவகத்தில் இருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் கொண்டு போய் இப்பொழுது அந்த நீங்கள் வழங்குகின்ற 50ஐ கொண்டு போய் அந்த இடத்தில் சேமித்து விடுகின்றது. இப்பொழுது அங்கே பிரச்சனை இருக்காது. ஆனால் அடுத்த வார வரியை பாருங்கள், N1ஐயும் N2ஐயும் கூட்ட சொல்கிறீர்கள். நான் குறிப்பிட்ட இந்த அசைன்மெண்ட், இந்த ஒப்படை குறியீட்டுக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய செய்முறை தான் முதலில் இயங்கும். அதால் கிடைக்கப்பட்ட பெருமானம் மற்ற நீங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்குள்ளே சேமிக்க வேண்டும். இந்த அசைன்மெண்ட் அடையாளத்துக்கு வலது பக்கம் உள்ள விடயம் தான் நீங்கள் முதலில் செயற்படுத்த வேண்டிய விடயம். எனவே இங்கே பாருங்கள், N1ஐயும் N2ஐயும் கூட்ட சொல்லி கணனிக்கு அறிவுறுத்தல் எழுதியிருக்கிறீர்கள். எனவே இங்கே பிரச்சனை இல்லை. ஏனென்றால் N1 எனும் ஒரு இடம் கணனிக்கு ஏற்கனவே பரிச்சயமானது, N2 எனும் ஒரு இடமும் பரிச்சயமானது. எனவே கணனி அந்த 2 இடங்களில் இருக்கக்கூடிய பெருமானங்களை கூட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற அடையாளம் தான் பிளஸ். கூட்டி அதை சேமிக்க போகின்றது எங்கென்றால் GOT. இப்பொழுதும் கூட கணனிக்கு அது விளங்கவில்லை. இப்பொழுதும் கூட உங்களுக்கு வழிச்செய்தி தான் திரையில் தோன்றும். ஏனென்றால் இது ரெண்டையும் கூட்டுவதோ சரியானது. ஆனால் இந்த கூட்டி வரக்கூடிய பெருமானத்தை இந்த GOTயில் நீங்கள் சேமிக்க சொல்வதில் தான் பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் GOT என்பது கணனிக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சொல் என்று அல்லது ஒரு இடம் என்று. எனவே நீங்கள் செய்திருக்க வேண்டியது, ஆரம்பத்தில் இந்த GOTயை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். GOT என்பது பிரதான நிலையத்தில் இருக்கிற ஒரு இடம் என குறிப்பிட்டு அதற்குள் நாங்கள் எவ்வகையான தரவுகளை சேமிக்க வேண்டும் என நீங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். எனவே நாங்கள் பார்ப்போம், அந்த மாறியின் பெயரை இங்கே எடுத்துக்கொள்வோம், GOT கோலன் அடையாளம். இங்கு கூட நாங்கள் முழு எண்களைத்தான் சேமிக்க வேண்டியிருக்கும். காரணம், நீங்கள் N1 N2 இது இரண்டையும் நீங்கள் முழு எண் என குறிப்பிட்டிருந்து இருக்கின்றபடியால் அதை கூட்டி வருகின்ற பெருமானம் கூட முழு எண்ணாகத்தான் இருக்கும். எனவே கோலன் இன்டீஜர் என குறிப்பிட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே எல்லாம் இயங்கி இருக்கும். இந்த 3 கூற்றுக்களும் வாசிக்கப்பட்டிருக்கும். எனவே இங்கே 3 இடங்கள் ஆரம்பத்திலே ஆயத்தமாக இருக்கும். இது GOT என பெயரில் ஆயத்தமாக இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் மற்ற கூற்றுக்கள் இயங்கும். எனவே இங்கே பிரச்சனை இருக்காது. N1 N2 கூட்டப்பட்டு, அதாவது என்னுடைய உதாரணத்தில் N1 100, N2 50. எனவே 150ஐ சேமிக்கின்றேன் எங்கென்றால் GOT. எனவே GOT எனும் ஒரு இடத்தில் இப்பொழுது 150 சேமிக்கப்படுகின்றது. எனவே அடுத்த வரியில்
ரைட் டிஓடி. இப்பொழுது பிரதான நினைவகத்தில் உங்களுடைய பெருமானம் இருக்கின்றது. ஏறக்குறைய உங்களுடைய செய்திகள் முற்று பெற்று விட்டது. ஆனால் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விளைவு பிரதான நினைவகத்தில் டிஓடி எனும் இடத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு நீங்கள் அதை வைத்திருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த வெளியீடு பார்க்க முடியாதாக இருக்குமே என்றால் பிரதான நினைவகத்தில் இருப்பதை உங்களால் பார்க்க முடியாது. எனவே பிரதான நினைவகத்தில் டிஓடி எனும் ஒரு இடத்தில் இருக்கின்ற அந்த பெருமானத்தை நீங்கள் உங்களுடைய கணினி திரையில் பார்வையிட வேண்டும். எனவே கணினி திரையில் பார்வையிட வேண்டும் என்று நான் குறிப்பிடுவது வெளியீடாக அங்கே காட்சிப்படுத்த வேண்டும். எனவே ரைட் எனும் கட்டளையை பயன்படுத்தி எங்கு இருக்கின்றதோ அந்த இடத்தை குறிப்பிடுங்கள் டிஓடி. எனவே இப்பொழுது உங்களுக்கு அந்த பெருமானம் திரையில் காட்சிப்படுத்தப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்கே மேற்கோள் குறிகளையும் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் அங்கு இருக்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற பெருமானத்தை தான் காட்சிப்படுத்த போகின்றமை ஒழிய இந்த டிஓடி எனும் சொல்லை காட்சிப்படுத்த விரும்பவில்லை. எனவே மேற்கோள் குறிகள் இல்லாமல் அந்த மாறியின் பெயரை கொடுங்கள் செமிகோலன். இப்பொழுது உங்களுக்கு 2 பெருமானங்கள் உங்களிடமிருந்து பெறப்பட்டு அதனுடைய கூட்டுத்தொகை திரையில் மிக தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். எனவே இந்த செய்திகளை நீங்கள் மிக துல்லியமாக விளங்கிக் கொள்ளும் பட்சத்தில் இனி நாங்கள் இது போன்ற பல செய்திகளை அல்லது பாஸ்கலில் வரக்கூடிய பெரும்பாலான பகுதிகளை மிக தெளிவாக எழுதிக் கொள்ள முடியும். அங்கு பிரச்சனை இருக்காது. எனவே நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய புதிய விடயங்கள் பல இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான விடயம். உங்களுடைய பிரச்சனையில் அல்லது உங்களுடைய செய்திகளில் பயன்படுத்தக்கூடிய மாறிகளை நீங்கள் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும். சில செய்திகளாக்க மொழிகளில் அவ்வாறு தேவையில்லை. உதாரணத்துக்கு பைத்தன் போன்ற செய்திகளில் நீங்கள் அவ்வாறு செய்ய தேவையில்லை. உங்களுக்கு எப்பொழுது மாறி தேவையோ அவ்வாறே பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இங்கே நீங்கள் விரும்பிய இடங்களில் உங்களுக்கு விரும்பிய மாறிகளை பயன்படுத்த முடியாது. நீங்கள் அவற்றை ஆரம்பத்தில் கணினிக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதைத்தான் நாங்கள் மாறிகளை பிரகடனப்படுத்துவது என்று சொல்கின்றோம். எனவே இங்கே நான் 3 மாறிகளை பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த 3ஐயும் ஒன்றின் பின் ஒன்றாக ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். அந்த 3 மாறிகளும் நான் உங்களுக்கு சொன்னேன், மாறிகள் என்பது பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். எனவே ஏன் நாங்கள் மாறிகளை பயன்படுத்துகின்றோம் என்றால் தரவுகளை சேமிப்பதற்காக. உங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் வினாக்கள் வரும். மாறிகள் என்பது மாறிகளை படுத்துங்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்வீர்கள் பிரதான நினைவகத்தில் ரெம்மில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் மாறிகள். ஏன் மாறிகள் செய்நிரல்களில் பயன்படுத்தப்படுகின்றன என கேள்வி வந்தால் நீங்கள் சொல்ல வேண்டும், தரவுகளை சேமிப்பதற்காகத்தான் மாறிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த N1 ஏன் இந்த N1 என்னும் மாறி ஏன் இங்கே உருவாக்கப்பட்டது என்றால் இந்த முதலாவது எண்ணை கொண்டு போய் சேமிப்பதற்காக. இந்த N2 எனும் மாறியும் 2வது எண்ணை சேமிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த TOT எனும் மாறியும் இந்த 2 பெருமானங்களும் கூட்டப்பட்டு சேமிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆக மாறிகள் செய்நிரல்களில் பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் தரவுகளை சேமிப்பதற்காக. எனவே அந்த முறையில் மாறிகளை பிரகடனப்படுத்துகின்ற முறையில் தான் VAR என ஒரு சொல் பயன்படுத்தப்படும். இடைவெளி விட்டு மாறியின் பெயர் நாங்கள் குறிப்பிட்டேன். மாறிகளின் பெயர்களை நாங்கள் மாறிகளுக்கு விரும்பிய மாதிரி பெயர் வைக்க முடியாது. அந்த விதிகள் இருக்கின்றன. நான் விதிகளை தொடர்ந்து வரும் வகுப்புகளை குறிப்பிடுவேன். இப்பொழுது நீங்கள் அந்த விதிகளை பின்பற்றாமலேயே N1 என எடுத்துக்கொள்வோம். கோலன் அடையாளம், அதைத் தொடர்ந்து அந்த மாறியினுள் சேமிக்கப்படக்கூடிய தரவுகளின் வகை, எவ்வாறான தரவுகளை நாங்கள் சேமிக்கின்றோம். தனியவே இன்டீஜர் மட்டுமல்ல, வேறு தரவுகள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் இப்பொழுது முழு எண்களை சேமிக்கின்றோம். முழு எண்கள் என்றால் இன்டீஜர் என எடுத்துக்கொள்வோம். செமிகோலனுடன் அந்த கூட்டு முற்றுப்பெறும். இதுபோல மற்ற மாறிகளையும் நீங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு மீதமாக உள்ள நிரல்களை எழுதிக் கொள்ள வேண்டும். இந்த வரியும் மிக முக்கியமானது. இங்கே N1க்கும் N1 N2 இந்த 2 இடத்திலும் இருக்கக்கூடிய தரவுகள் கூட்டப்பட்டு அவை சேமிக்கப்படுகின்ற இடம் தான் TOT. எனவே எப்பொழுதும் இந்த அசைன்மெண்ட் குறியீட்டுக்கு வலது புறமாகத்தான் அந்த செய்கைகள் இருக்க முடியும். அவை எங்கே சேமிக்கப்பட வேண்டுமோ அவை இந்த அசைன்மெண்ட் குறியீட்டுக்கு இடதுபுறம் இருக்க வேண்டும். எனவே TOT-ஐ கொண்டு போய் நீங்கள் இந்த பக்கத்திலும் இதை கொண்டு போய் இந்த பக்கத்திலும் எழுத முடியாது. எப்பொழுதும் நீங்கள் சேமிக்கின்ற இடம் அசைன்மெண்ட்டுக்கு இடதுபுறம் இருக்க வேண்டும். நீங்கள் என்னத்தை சேமிக்க போகிறீர்களோ, என்ன தரவு அல்லது என்ன கணித்தலின் பெருமானத்தை சேமிக்க போறீங்களோ அது இந்த அசைன்மெண்ட்டுக்கு வலது பக்கம் இருக்க வேண்டும்.
இவ்வாறாகத்தான் இந்த யாதாயிரம் இரு எண்களின் கூட்டுத்தொகை இருக்கும். நாங்கள் இப்பொழுது இதை கணினியில் செய்முறை ரீதியாகவும் ஒரு தடவை பரீட்சித்து பார்ப்போம். எனவே இங்கே நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் இப்பொழுது செய்த அதே செய்நிலை இப்பொழுது நாங்கள் செய்முறை ரீதியாக பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் இது நான் உங்களுக்கு கடந்த காணொலியில் தெளிவுபடுத்தி இருந்தேன். ப்ரோக்ராமுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றேன், அடிஷன் என பெயர் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இங்கே எண்களை கூட்டுகின்றோம், எனவே அடிஷன் என பெயர் வைத்திருக்கின்றோம். இங்கே நான் சிஆர்டி எனும் ஒரு நூலகம், ஒரு லைப்ரரியை பயன்படுத்துகின்றேன் என குறிப்பிடுகின்றேன். காரணம், நான் இங்கே கிளியர் ஸ்கிரீன் பயன்படுத்துகின்றேன். இது கடந்த காணொலியில் இதை நான் விளங்கப்படுத்திவிட்டேன். இங்கே பார்க்கலாம், நாங்கள் 3 மாறிகளை பயன்படுத்துகின்றோம். N1 அது இன்டீஜர் வகையானது, முழு எண்களை சமிக்கும். N2 அது முழு எண்களை சமிக்கும். TOT இது நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திவிட்டேன். பிகினுக்குள் வந்து முதலாவது பாருங்கள், என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். நாங்கள் முதலாவது நம்பரை எடுப்பதற்காக ஒரு செய்தி ஒன்றை காட்சிப்படுத்துகின்றோம். அதைத் தொடர்ந்து யூசர் ஒரு எண்ணை உள்ளீடு செய்வர். அந்த எண்ணை நாங்கள் கொண்டு வந்து N1 சேமிக்கின்றோம். அதற்கு பிறகு நாங்கள் யூசருக்கு, பயனருக்கு இன்னொரு செய்தியை காட்சிப்படுத்துகின்றோம். என்டர் செகண்ட் நம்பர், அதாவது உங்களுடைய இரண்டாவது எண்ணை உள்ளீடு செய்யுங்கள். இதை பார்த்த பின்பு பயனர் இன்னொரு எண்ணை உள்ளீடு செய்வர். அதை நாங்கள் N2 சேமிக்கின்றோம். அதற்கு அப்புறம் N1 இருக்கக்கூடிய பெருமானத்தையும் N2 இருக்கக்கூடிய பெருமானத்தையும் கூட்டி பிரதான நினைவகத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இன்னொரு இடம் TOT என ஏற்கனவே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அங்கே சேமித்துக் கொள்கின்றோம். அதன் பிறகு வெளியீட்டை திரையில் காட்சிப்படுவதற்காக ரைட் TOT என குறிப்பிடுகின்றோம். நாங்கள் ஆரம்பத்திலே ரீட் LN பயன்படுத்தினோம், அதற்கு பதிலாக ரீட் கீ எனும் ஒரு சொல்லையும் பயன்படுத்தலாம். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரீட் கீ எனும் சொல்லும் இந்த CRT எனும் நூலகத்தில் தான் இருக்கின்றது. எனவே ரீட் கீ எனும் சொல்லை நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் இங்கே ஆரம்பத்தில் யூசர் CRT இட வேண்டும். இதை நீங்கள் பயன்படுத்தாமல் கூட வெளியீட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவ்வாறு பயன்படுத்துவதால் ரீட் LN நீங்கள் இடும் பொழுது பெற்ற முறையில் நீங்கள் வெளியீட்டை பெறலாம். நான் இதை கொம்பைல் செய்து கொள்கின்றேன். நீங்கள் பார்க்கலாம், கொம்பைல் வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது ரன் பண்ணுவோம். நேரடியாகவே வெளியீடு பெறப்படுகின்றது, என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். இப்பொழுது நான் 90 உள்ளீடு செய்துவிட்டேன். இப்பொழுது இந்த 90 உள்ளீடு செய்துவிட்டு நான் என்னுடைய கீபோர்டில் என்டர் கீயை அழுத்தும் பொழுது இந்த 90க்கு என்ன நடக்கும் என்றால், இந்த 90 உங்களுக்கு இப்போ மனதிலே அந்த இரண்டாவது லைன் ஞாபகம் இருக்கும், ரீட் N1 என குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே நான் என்டர் கீயை அழுத்தும் பொழுது இந்த 90 எங்கு சேமிக்கப்படும் என்றால் N1 சேமிக்கப்படும். N1 சேமிக்கப்படும் அதே நேரத்தில் உங்களுடைய அடுத்த லைன் இயங்கும். அடுத்த லைன் என்டர் செகண்ட் நம்பர். இப்பொழுது நான் என்டர் கீயை அழுத்துகின்றேன். நீங்க பார்க்கலாம், இந்த 90 இப்பொழுது N1 சேமிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு என்டர் செகண்ட் நம்பர் எனும் அந்த செய்தி காட்சிப்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது நான் 100 எனும் ஒரு எண்ணை உள்ளீடாக கொடுக்கின்றேன். இப்பொழுது இந்த 100 திரையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. நான் இப்பொழுது என்டர் கீயை அழுத்தும் பொழுது அந்த 100 N2 எனும் மாறியில் சேமிக்கப்படும். அதே நேரம் தொடர்ந்து வரும் கட்டளைகளும் இயங்கும். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அந்த 100 அங்கே சேமிக்கப்பட்டு விட்டது. அதே போல 190 இங்கு வந்திருக்கிறதுக்குரிய காரணம், அதற்கு அடுத்த வரியில் நாங்கள் N1 + N2 என குறிப்பிட்டு அதை கொண்டே TOT சேமித்திருந்தோம். அதற்கு பிறகு ரைட் TOT என போட்டிருந்தோம். இந்த ரைட் TOT தான் இப்பொழுது இயங்கி இருக்கின்றது. இப்போ எங்களுக்கு 190 வெளியீடாக கிடைத்திருக்கின்றது. இதற்கு பிறகு நீங்கள் என்டர் கீயை அழுத்தும் பொழுது மீளவும் உங்களுடைய குறிமுறைகளை நீங்கள் பார்க்கலாம். இவை மிக இலகுவானது. நீங்கள் முதலாவது வெளியீட்டை காட்சிப்படுத்தி அதற்கு பக்கத்தில் நீங்கள் வழங்கும் அந்த எண் இந்த N1 எனும் மாறியில் சேமிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு இந்த செய்தி உங்களுக்கு திரையிலே தோன்றுகின்றது. அதற்கு பக்கத்தில் இருக்கும் கர்சரை தொடர்ந்து நீங்கள் இன்னொரு எண்ணை உள்ளீடு செய்கின்றீர்கள். அந்த எண் N2 சேமிக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக இந்த இரண்டும் N1 இருக்கும் பெருமானமும் N2 இருக்கும் பெருமானமும் கூட்டப்பட்டு TOT சேமிக்கப்படுகின்றது. இறுதியாக இது இயங்குகின்றது. இந்த முறையில் தான் இந்த வெளியீடுகள் பெறப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் தேவை என்றால் இந்த 3 வரியையும் நீங்கள் அகற்றி போட்டு இப்பொழுது நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கொம்பைல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொம்பைல் ஃபெயில்டு என்று வருகின்றது.
இதற்குரிய காரணம் நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது நீங்கள் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் என சொல்லிவிட்டு N1க்குள் சேமிக்க சொன்னால் அந்த N1க்குள் எவ்வாறு சேமிப்பது? இங்கு சேமிக்க முடியாது என்றால் N1 என்பது இங்கு ஒரு புது சொல், அறிமுகம் இல்லாத ஒரு மாறி. எனவே அறிமுகம் இல்லாத மாறிக்குள் தரவுகளை சேமிக்க முடியாது. எனவே உங்களுக்கு இங்கே பார்க்கலாம் not found N2, not found N1 இவ்வாறான எரர் மெசேஜஸ் கிடைக்கப்படுகின்றன. எனவே நாங்கள் இங்கே மாறிகளை பிரகடனப்படுத்தாமல் அவற்றை நேரடியாக இங்கே குறிப்பிடும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு வழிச்செய்தான் திரையில் தோன்றும். எனவே நாங்கள் இந்த இடத்திலே மாறிகளை பிரகடனப்படுத்தி விட்டுத்தான் அவற்றை பின்பு செய்நிரல்களில் பயன்படுத்த முடியும். எனவே இந்த முறையில் தான் எங்களுடைய செய்நிரல் இயங்குகின்றது. எனவே இந்த செய்நிரலை மீளவும் ஒரு தடவை பாருங்கள். இதிலே நான் புதிதாக சேர்த்து கொண்ட விடயம் ரீட் கீ. நீங்கள் ரீட் எல்என் போன்றதே ரீட் கீ என்பதை எடுத்துக்கொள்ளலாம். பயனரினுடைய வெளியீட்டு திரையை நேரடியாக கொண்டு வரும். அதே போல வெளியீட்டு திரையிலிருந்து குறிமுறைக்கு நாங்கள் நேரடியாக போகக்கூடியதாக இருக்கும். மற்ற விடயங்கள் நாங்கள் கடந்த காணொலியில் பார்த்தோம். கிளியர் ஸ்கிரீன், யூசர் சிஆர்டி, இவற்றுக்கு மேலதிகமாக இன்றைய நாளில் நாங்கள் பார்த்த விடயங்கள் இருக்கின்றன. இந்த மாறிகளை பயன்படுத்துகின்ற அந்த முறையில் நாங்கள் பார்த்திருக்கின்ற முதலாவது செய்நிரல் இதுவாகும். இதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்நிரல்களிலும் பெரும்பாலும் மாறிகளின் பங்கு பெற்றல் இருக்கும். எனவே இதை மீளவும் ஒரு தடவை சரியாக விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். என்றால் இந்த மாறிகள் தொடர்பான பூரணமான விளக்கம் நான் இதுவரையில் தரவில்லை. மாறி என்றால் என்னென்று குறிப்பிட்டிருக்கின்றேன், மாறியை ஏன் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என குறிப்பிட்டிருக்கின்றேன், மாறி என ஏன் பெயர் வந்தது என குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த மாறிகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது நாங்கள் என்னென்ன விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டும், என்னென்ன விதிகள் அங்கே பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் இன்னும் குறிப்பிடவில்லை. அதை நாங்கள் தொடர்ந்து வரும் காணொலிகளில் பார்க்கலாம். நீங்கள் எனவே இந்த செய்நிரலை விளங்கிக் கொள்வீர்கள். ஆனால் தொடர்ந்து வரும் செய்நிரல்கள் உங்களுக்கு மிக இலகுவானதாக இருக்கும். எனவே இந்த அளவில் நாங்கள் இன்றைய வகுப்பை நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.